வீர முரசு கொட்டட்டும். அள்ளிமுத்து ராஜன் இதோ போர்க்களத்திற்கு புறப்பட்டு விட்டார். வழியை விடுங்கள். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலாக வந்துட்டு மகாபாரதத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய அள்ளிமுத்துராஜனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். யார் இந்த அள்ளிமுத்துராஜன் அப்படின்னு பார்த்தா, பாண்டவர்களுக்கும் மருமகனாக இருக்கக்கூடியவர் தான் இவர் அள்ளிமுத்துராஜன். இன்னும் சரியாக சொல்லப்போனால் போர் மன்னனுக்கும் சங்குபதிக்கும் பிறந்த மகன் தான் இந்த அள்ளிமுத்துராஜன். அள்ளிமுத்துராஜன் மகாபாரத கரையில் வியாசகர் முனிவர் இவரை பற்றி குறிப்பிடவே இல்லை. ஆனால் இவரை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ஆரவல்லி சோரவல்லி கதைகளில் மட்டும்தான் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நாடக முறையில் நடத்தக்கூடிய தெருக்கூற்றியில் மட்டும்தான் இவரை பற்றி கதை விரிவாக்கமாக சொல்லுவார்கள். வில்லுப்பாட்டியில் இவரை பற்றி முழுமையாக சொல்லியிருப்பாங்க. அள்ளிமுத்துராஜனை பாண்டவர்கள் 4வது சந்தியில் ஒரு பாதுகாவலராக வைத்திருப்பார்கள். ஏன் அப்படி வைத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், சகுனிக்கு தங்கச்சிமார்கள் அந்த 7 அக்காமார் தங்கச்சிங்க, ஆரவல்லி சூரவல்லி வீரவல்லி என்ற 7 அக்காமார் தங்கச்சிங்க இருப்பாங்க. அந்த 7 பேருடைய மாந்திரி சூந்திரிகளை தந்திரமாக உடைக்கும் வல்லமை பெற்றவர் இவர் ஒருத்தர் மட்டும்தான். இந்த ஆரவல்லி சூரவல்லி 7 அக்காமார் தங்கச்சிகளும் ஒரு காலத்தில் பீமரையே சிறைப்பிடித்து அவமானப்படுத்தி அனுப்பியவர்கள் தான் இந்த ஆரவல்லி சூரவல்லிகள். அதனை அறிந்த கிருஷ்ணர் இந்த 4வது சந்தியில் அள்ளிமுத்துராஜனை காவலுக்கு வைத்திருப்பார். அப்போது 18 நாள் போர்க்களம் முடியும் வேளையில் ஆரவல்லி சூரவல்லியை கொன்று குவிப்பார் இந்த அள்ளிமுத்துராஜன்.